Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Scientist Student, Kantambalayam. Today I am going to have a history unit 4. First one title Spirit of Jainism. Samana Madam Paruvudal. In order to spread his new faith, Mahavira founded and monasteries. தமது புதிய கொள்கைகளை பரப்புவதற்காக மகாவீரர் மட ஆலயங்களை நிறுவினார். The Jaina monks who led a very austere life, வசதிகளை ஒதுக்கி வைத்து மிக கடுமையான எளிமையான வாழ்க்கை முறையை கொண்டிருந்த சமண துறவிகளை அவர் நியமித்தார். In North India, this new faith was a patronized by rulers such as Dhanananda, Chandragupta Maurya and நெக்ஸ்டில் வந்து காரவேலா. வட இந்தியாவில் இந்த புதிய மதத்திற்கு தனநந்த, சந்திரகுப்த மௌரியர், காரவேலர் போன்ற அரசர்களின் ஆதரவு கிடைத்தது. There was a notable followers of Jainism and in Karnataka and Western India during the 4th century BC. போதாண்டிற்கு முன் 4ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்திலும் மேற்கு இந்தியாவிலும் இந்த மதத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு இருந்தது. Jainism encouraged the public spirit among all who emerged it. Varna system practiced by the Brahmins was challenged. மேற்கு இந்தியாவிலும் இந்த மதத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு இருந்தது. சமணம் அனைவரிடத்திலும் ஒரு பொது உணர்வை உருவாக்கியது. வர்ண சிரம முறையை இது எதிர்த்தது. ஜாதி முறை, வர்ண சிஸ்டம் அப்படின்னா ஜாதி முறையையும் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தையும் இது எதிர்த்தது. People were and spared from the costly and elaborate rituals and sacrifice. மக்கள் வந்து அதிக செலவு பிடிக்கும் ஆடம்பர சடங்குகளையும் பலிகளையும் கைவிட்டனர். Mahavira believed that all objects, both animate and inanimate, have souls and various degrees of consciousness. உயிருள்ள உயிரற்ற என அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மாவும் உணர்வும் உண்டு. அனிமேட் மற்றும் இன்அனிமேட்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மாவும் உணர்வும் உண்டு. Souls various degrees of consciousness. This possess life and feel pain when there are injured. அவற்றின் வலியை உணர முடியும் என்று மகாவீரர் போதித்தார். ஸ்பிளிட் இன் ஜெயினிசம். சமணத்தினுடைய ஸ்பிளிட் அப்படின்னா பிளவு. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் Jainism split into branches, namely the Tigambaras and Suvedambaras. காலப்போக்கில் சமணம் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு திகம்பரர் திசை ஆடையாக உடுத்தினார்கள், சுவேதம்பரர்கள் வெண்ணிற உடை உடுத்தவர்கள் என 2 பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டது. அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து டைட்டில் வந்து டிக்ளைன்ஸ் ஆஃப் ஜெயினிசம், சமணத்தினுடைய வீழ்ச்சி. The lack of royal patronage is
Severity, functionalism and the spirit of Buddhism led to decline of Jainism in India. அரசு ஆதரவு இன்மை, அதன் கடுமை, குழு மனப்பான்மை, புத்த மதத்தினுடைய வரவு எல்லாம் சேர்ந்து இந்தியாவில் சமணம் வீழ்ச்சியடைய காரணமாயின. நெக்ஸ்ட் வந்து அந்த பாக்ஸில் ஜெயின காஞ்சினா சமண காஞ்சி. Jainism was one of the major faiths in the Tamil region during the 7th century AD CE. 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த முக்கியமான சமயங்களில் சமணம் ஒன்று. The Pallava king மகேந்திரவர்மன் was a Jain. அதை லைன் பண்ணிக்க. பல்லவ மன்னரான மகேந்திரவர்மன் சமண சமயத்தை சார்ந்தவர். Under the influence of Akbar, he got converted to சைவிஷயம். அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசின் தாக்கத்தால் அவர் சைவ சமயத்திற்கு மாறினார். சைவிஷயம்னா சைவ. Close to the present town of Kanji, there is a place called Jaina Kanji, where you find many Jain temples. தற்போதைய காஞ்சி நகரத்துக்கு அருகில் சமண காஞ்சி அமைந்திருக்கிறது. அங்கே பல சமண கோயில்கள் நீங்கள் காணலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெம்பிள் இஸ், அப்போ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோயில் சுவே. அப்போ திருப்பரத்திகுன்றம் டெம்பிள், திருப்பரத்திகுன்றம் டெம்பிள், where the ceiling is painted with the life story of மகாவீரா. நம்ம மகாவீரருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய, அப்போ அங்கே இருக்கக்கூடிய கோயில் மிகவும் சிறப்பானது ஆகும். நெக்ஸ்ட் டைட்டில் புத்திசம்.